Hello friends, welcome to TNPSC Studygram. இந்த வீடியோவில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 சிலபஸில் இருக்கிற இந்தியன் பாலிட்டி டாப்பிக்கில் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் பார்க்க போகிறோம். இந்த கண்டென்ட் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் சிவிக்ஸ்லேருந்து எடுத்திருக்கேன். இது பார்ட் 1. கம் லெட் ஸ்டார்ட். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபண்டமெண்டல் லா ஆஃப் அ கண்ட்ரி, வெஹிக்கிள் ஆஃப் அ நேஷன்ஸ் ப்ராக்ரஸ், ஃப்ரேம்வொர்க் ஃபார் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் பவர்ஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிடியூஷன். ஸோ ஒரு கண்ட்ரியோட ஃபண்டமெண்டல் லாவை டிஸ்கிரைப் பண்ணுறது, அப்புறம் அந்த நேஷனோட ப்ராக்ரெஸ்க்கு ஒரு வெஹிக்கிளாக அமைகிறது, அது மட்டும் இல்லாமல் பவர்ஸ் வந்து சென்டர் அண்ட் ஸ்டேட்க்கு நடுவில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறதுக்கு ஒரு ஃப்ரேம் ஒர்க்காக இருக்கிறது தான் கான்ஸ்டிடியூஷன். நெக்ஸ்ட் ஒன், இன் விச் கண்ட்ரி டிட் த கான்செப்ட் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் ஆரிஜினேட்? ஆன்சர் இஸ் USA. Next one, the Constituent Assembly was set up under which plan to frame the Constitution of India? So இந்த Constitution of India frame பண்ணுறதுக்கு Constituent Assembly வந்து எந்த பிளானுக்கு கீழே செட்டப் ஆனிச்சு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா Cabinet Mission Plan of 1946. So just before independence. ஸோ இதில் வந்து Constituent Assembly was set up under Cabinet Mission Plan. அந்த CC வந்து correlate பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. Next one, how many members were present in the Constituent Assembly? ஸோ அதில் எவ்வளோ மெம்பர்ஸ் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 389. Next one, whom did the 389 members present in the Constituent Assembly represent? அந்த 389 மெம்பர்ஸ் இருந்தாங்க இல்லையா, அவங்கெல்லாம் யாருடைய ரெப்ரசன்டேஷன்ஸாக அங்கே இருந்தாங்க அப்படின்னா ப்ராவின்சஸ் வந்து 292. அந்த லாஸ்ட் 92 இருக்கு இல்லையா, அதோட ஒரு +1 ஆட் பண்ணால் நமக்கு 93 வரும்ல. ஸோ அந்த +1 என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பலூச்சிஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ரிமெம்பரிங் பர்பஸ்க்காக சொல்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த +1 ஆட் பண்ணும்போது நமக்கு 93 வருது இல்லையா, அது ஸ்டேட்ஸ். நெக்ஸ்ட் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் வந்து 3 இருந்திருக்கு. ஸோ அது 3 வேர்டு. ஸோ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராவின்சஸ் 292, இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் 92 +1. அந்த +1 என்னன்னு பார்த்தோன்னா பலூச்சிஸ்தான். அண்ட் 93 நமக்கு வரும் இல்லையா, அது ஸ்டேட்ஸ். அண்ட் சீஃப் கமிஷனர்ஸ் ப்ராவின்சஸ் வந்து 3. ஸோ இதுதான் டோட்டலாக 389 மெம்பர்ஸ். சப்போஸ் எக்ஸாமில் உங்களுக்கு ஏதாவது மறந்து போச்சுன்னா, ஏதாவது 2-3 ஞாபகம் இருந்தால் கூட 389லேருந்து சப்ட்ராக்ட் பண்ணி கூட நீங்கள் அரைவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வாஸ் ஹெல்ட் இன் ஆன்சர் December 9, 1946. இந்த 3 டேட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி எப்போ நடந்ததுன்னா December 9, 1946. ஸோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய சீக்வன்ஸ் டிசம்பர், நவம்பர், தென் ஜான்வரி. ஸோ January 26 நமக்கு ரிப்பப்ளிக் டேன்னு நல்லா ஞாபகம் இருக்கும்ல. ஸோ த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா கேம் இன் டு ஃபோர்ஸ் ஆன் January 26, 1950. அதை தான் நம்ம ஒவ்வொரு வருஷமுமே ரிப்பப்ளிக் டேவாக அப்சர்வ் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்திருக்குன்னா December 9, 1946. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1946 இருக்கு இல்லையா, அதையும் 26 ரிலேட் பண்ணிக்கோங்க டேட்டுக்கு. நெக்ஸ்ட்டு November 26, 1949 அப்போ தான் ஃபைனல் அடாப்ஷன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் நடந்திருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி வாஸ் ஹெல்ட் இன் December 9, 1946. Final adoption of the constitution was on November 26, 1949. So the Constitution of India came into force on January 26, 1950. So இந்த 3 டேட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அகெயின் நான் சொல்கிறேன், டிசம்பர், நவம்பர், ஜான்வரி அந்த சிங்கில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட், ஹூ வாஸ் எலெக்டட் ஆஸ் த டெம்பரரி பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி? ஸோ டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா. இவர் தான் வந்து டெம்பரரி பிரசிடெண்ட்டாக கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளிக்கு எலெக்ட் ஆகியிருந்திருக்காரு. அதே மாதிரி ஒர்க் ப்ராக்ரஸில் இருக்கும்போது டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா அவர்கள் வந்து இறந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஹூ வாஸ் எலெக்டட் அஸ் த பிரசிடென்ட் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளினா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். நெக்ஸ்ட், ஹூ வேர் எலெக்டட் அஸ் த வைஸ் பிரசிடென்ட்ஸ் ஆஃப் த கான்ஸ்டிடியூயன்ட் அசம்பிளி? ஸோ பிரசிடென்ட் வந்து ராஜேந்திர பிரசாத், டாக்டர் ராஜேந்திர பிரசாத்னு பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வைஸ் பிரசிடென்ட்ஸ் யார்னா HC முகர்ஜி அண்ட் VT கிருஷ்ணமாச்சாரி. HC முகர்ஜி, VT கிருஷ்ணமாச்சாரி. நெக்ஸ்ட், how many sessions were held in the Constituent Assembly? Answer 11 sessions. ஸோ மோஸ்ட்லி வந்து 11 மல்டிபிள் ரிலேட்டட் டிஜிட்ஸ் நமக்கு ஆன்சர்ஸ் நடுவில் அங்கங்கே இருக்கும். ஸோ அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் ஈஸியாக ரீகால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், how many days of meetings were conducted in the Constituent Assembly? 166 days. Again இந்த 166ல 66ன்றது 11 மல்டிபிள். ஸோ
செஷன்ஸ் 11, டேஸ் ஆஃப் மீட்டிங்ஸ் வந்து 166. நெக்ஸ்ட், how many amendments were presented during the discussion of the constituent assembly? ஸோ இந்த டிஸ்கஷன்ஸில் டோட்டலாக 2473 அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அதில் சில அமெண்ட்மெண்ட்ஸை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அவுட் ஆஃப் விச் சம் ஆஃப் தெம் வேர் அக்செப்டட். நெக்ஸ்ட் ஒன், who was the chairman of the drafting committee? Who is recognized as the father of the constitution of India? ஸோ இதை இந்த ரெண்டு கொஷின்ஸ்க்குமே ஆன்சர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா டாக்டர் பிஆர் அம்பேத்கர், டாக்டர் பீமாராவோ அம்பேத்கர் அவர்கள் தான். ஸோ ஹூ வாஸ் த சேர்மன் ஆஃப் த டிராஃப்டிங் கமிட்டி? டாக்டர் பிஆர் அம்பேத்கர். அண்ட் ஃபாதர் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா டாக்டர் பிஆர் அம்பேத்கர். நெக்ஸ்ட் ஒன், வாட் வேர் ப்ரெசன்ட் இன் த ஃபைனலி அடாப்டட் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா? ஸோ என்னென்னலாம் இருந்தது ஃபைனலி அடாப்ட் பண்ணாங்க இல்லையா? ஸோ அதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபைனலி எப்போ அடாப்ட் பண்ணாங்க? நவம்பர் 26, 1949. ஸோ அதில் என்ன இருந்ததுன்னு பார்த்தோன்னா, அ ப்ரியாம்பிள், 22 பார்ட்ஸ், 395 ஆர்டிகல்ஸ் அண்ட் 8 ஷெட்யூல்ஸ், இதெல்லாம் தான் இனிஷியலாக இருந்திருக்கு. எ ப்ரியாம்பிள், 22 பார்ட்ஸ், 11 மல்டிபிள், again rememberingக்கு 395 articles and 8 schedules. Next one, the day on which the drafted constitution came into force on 26 January 1950 is observed every year as the already சொன்னோம் இல்லையா ரிப்பப்ளிக் டே. ஸோ அந்த 26 January 1950 தான் நம்ம வந்து சிக்னிஃபிகண்ட்டாக ரிப்பப்ளிக் டேன்னு ஒவ்வொரு வருஷமும் செலிப்ரேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் ஒன், which constitution is the lengthiest of all the written constitutions in the world? ஸோ இது நம்ம கான்ஸ்டிடியூஷன் தான், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. அண்ட் இது வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷனோட ஒன் ஆஃப் த சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், the universal adult franchise accords the right to vote to all citizens above the age of 18 years without any discrimination. ஸோ 18 இயர்ஸ்க்கு மேலே எல்லாருமே வந்து ஓட் பண்ணலாம். அண்ட் வித்தவுட் எனி டிஸ்கிரிமினேஷன், எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல். அதுதான் வந்து த யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் த டைப் ஆஃப் சிட்டிசன்ஷிப் ப்ரொவைடட் பை த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? ஸோ வி ஆல் நோ இட் இஸ் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். நெக்ஸ்ட், ஹூ வாஸ் த கேலிகிராஃபர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்? ஸோ நம்ம இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை கைப்பட எழுதினவர் யாருன்னு பார்த்தோன்னா, பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ்தா. பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ்தா இவர் தான் வந்து கைப்பட எழுதியிருப்பார். அண்ட் எந்த ஸ்டைலில் எழுதியிருப்பார் அப்படின்னா, ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல். ஸோ நீங்கள் ஓல்டு அந்த இங்கிலீஷ் புக்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, ஹேண்ட் ரிட்டன்லலாம் அந்த ஒரு ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைலாக இருக்கும்ல, அந்த ஸ்டைலில் வந்து எழுதியிருப்பார். இன் விச் ஸ்டைல் வாஸ் த ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா ஹேண்ட் ரிட்டன் பை பிரேம் பெஹாரி நரேன் ரைஸ்தா, ஃப்ளோயிங் இட்டாலிக் ஸ்டைல். நெக்ஸ்ட் ஒன், the salient features of the Indian constitution என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தோன்னா, it is the lengthiest written of all the written constitutions in the world. நெக்ஸ்ட்டு வந்து borrowed provisions. நம்ம நிறைய ப்ரொவிஷன்ஸ் நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்கிறதெல்லாம் நிறைய கண்ட்ரீஸ்லேருந்து டிரைவ் பண்ணியிருப்போம். நெக்ஸ்ட்டு பார்ட்லி ரிஜிட் அண்ட் பார்ட்லி ஃப்ளெக்சிபிள். அதாவது அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் சிலது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ப்ராசஸ் இருக்கும், சிலது வந்து ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபெடரல் சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட். இது ஃபெடரலாகவும் இருக்கும், யூனிட்ரியாகவும் இருக்கும், சென்டரும் இருக்கும், ஸ்டேட், அந்த ரெண்டுத்துக்கும் வந்து கோஆர்டினேஷனும் இருக்கும், தனித்தனியாகவும் இயங்கும். அதுதான் வந்து ஃபெடரல் சிஸ்டம் அண்ட் யூனிட்டரி பயஸ், அதாவது ஸ்டேட் கவர்மெண்ட், சென்டர் கவர்மெண்ட். நெக்ஸ்ட், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் அட் போத் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். அதாவது லெஜிஸ்லேட்டிவ் பாடிஸ் வந்து சென்டர்லேயும் இருக்குது, ஸ்டேட்ஸ்லேயும் இருக்குது. செக்யுலர் ஸ்டேட், இது வந்து மதச்சார்பற்ற நாடு, எந்த ஒரு மதத்தையும் ரிலீஜனையும் வந்து ஃபாலோ பண்ணுறதோ அந்த மாதிரி இல்லாமல் மதச்சார்பற்ற நாடு. நெக்ஸ்ட், இண்டிபெண்ட் ஜுடிஷியரி. அதாவது சுப்ரீம் கோர்ட், ஹை கோர்ட், இதெல்லாம் வந்து இண்டிபெண்ட் ஜுடிஷியரி, அதுதான் இதில் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதாவது அந்த ஓட்டிங் பார்த்தோம் இல்லையா, அதுதான் யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். அதுக்கப்புறம் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஸோ நமக்கு வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், சிங்கிள் அண்ட் யூனிஃபார்ம் சிட்டிசன்ஷிப். அப்புறம் ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ். ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் வந்து ஃபார் மைனாரிட்டிஸ், ஷெட்யூல்டு காஸ்ட், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ் எக்ஸெட்ரா, இந்த மாதிரி நிறையா ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் நம்ம கான்ஸ்டிடியூஷனில் இருக்குது. இதுதான் அதனுடைய சாலியன்ட் ஃபீச்சர்ஸ். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் த கீ டு த கான்ஸ்டிடியூஷன்? நம்ம கான்ஸ்டிடியூஷனுடைய திறவுகோல் அப்படின்னு பார்த்தோம்னா, இட்ஸ் நத்திங் பட் த ப்ரியாம்பிள்.
So preamble key constitution, preamble key to the constitution. Next one, the preface to the constitution which consists of the ideals, objectives and basic principles of the constitution அப்படினு பார்த்தோம்னா அதுதான் preamble. அந்த ஜிஸ்ட் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதாவது ஒன்று ஸ்டார்டிங்லேயே சொல்லுவோம்ல, இதில் வந்து இந்த கண்டென்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கிரைப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி நம்ம கான்ஸ்டிடியூஷனோட பேசிக் பிரின்சிபல்ஸ், ஐடியல்ஸ், அப்ஜெக்டிவ்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு ப்ரிஃபேஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா preamble. Next one, the preamble of the Indian constitution is based on objective resolution. So when was the preamble based on the objective resolution drafted by Jawaharlal Nehru, adopted by the Constituent Assembly? So எப்போ இந்த preamble அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா January 22, 1947. Again to note it is a 11 multiple just for remembrance. January 22, 1947. Next one, how many times the preamble of the constitution has been amended so far? So answer is only once. And அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா 42nd Constitutional Amendment Act of 1976. So 42nd Constitutional Amendment Act 1976 அப்படின்னு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, 42 1976. And it is also very important. Next one, what 3 words were added to the preamble of our constitution by the 42nd Constitutional Amendment Act of 1976? ஸோ இந்த அமெண்ட்மெண்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதில் எந்தெந்த வேர்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சோஷலிஸ்ட், செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. ஸோ இந்த 3 தான் புதுசாக ஆட் ஆகிருக்கு. ஸோ இன்டெகிரிட்டி அப்படின்னு பார்த்தோன்னா இந்த மாரல் வேல்யூஸ், இந்த ஹானஸ்ட் அண்ட் மாரல் வேல்யூஸ் எல்லாம் ரெப்ரசன்ட் பண்ணுறது தான் இன்டெகிரிட்டி. Next one, the preamble of the constitution begins with the phrase. என்ன phrase-னு பார்த்தோன்னா we the people of India. ஸோ நான் அந்த preamble இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். We the people of India having solemnly resolved to constitute India into a sovereign, socialist, secular, democratic republic and to secure to all its citizens justice, social, economic and political, liberty of thought, expression, belief, faith and worship, equality of status and of opportunity, and to promote among them all fraternity, assuring the dignity of the individual and the unity and integrity of the nation. ஸோ இதுதான் நம்ம preamble phrase. இதை வந்து நீங்கள் அந்த சீக்வன்ஸ்லேயே ஞாபகம் வச்சுக்கிறதே எப்போவுமே பெட்டர். சாவரின், சோஷலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டிஸ். இந்த சாவரின், சோஷலிஸ்ட், செக்குலர், டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக் வரைக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு JLF அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி, ஃப்ராட்டர்னிட்டி. இந்த ஃப்ராட்டர்னிட்டி அப்படின்றது வந்து பிரதர்ஹுட்டை மென்ஷன் பண்ணும், அதாவது ஒவ்வொருத்தவங்களும் மற்றவங்கள வந்து ஈக்குவலாக ரெஸ்பெக்ட் பண்ணி மதிக்கணும் அப்படின்றது தான் இந்த ஃப்ராட்டர்னிட்டி. Next, what were the 3 important slogans in French Revolution that took place in 1789? French Revolution remember பண்ணுறதுக்கு 789 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1789. ஸோ அதில் 3 important slogans என்னென்னலாம் இருந்ததுன்னா லிபர்ட்டி, ஈக்குவாலிட்டி அண்ட் ஃப்ராட்டர்னிட்டி. இதை தான் நம்ம வந்து ப்ரியாம்பிள்லையும் ஆட் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து the word citizen has its origin from the Latin word civis which means resident of a city state. So origin வந்து Latin word. Next, the single and uniform citizenship is provided by which part of our constitution? அதாவது எந்த part and எந்த articles-னு பார்த்தோம்னா part 2 the citizenship, articles 5 to 11. How many times the Citizenship Act of 1955 which provides for acquisition and loss of citizenship has been amended so far? 9. So based on GK update தான் இது. The Commonwealth citizenship which was provided originally by the Citizenship Act 1955 was repealed by Citizenship Amendment Act of 2003. இனிஷியலாக Commonwealth citizenship அப்படின்றத கொடுத்துட்டு இருந்திருக்காங்க. அண்ட் அது வந்து 2003 Citizenship Amendment Actaல் ரிப்பீல் ஆயிடுச்சு, அதாவது no more valid அப்படின்னு ஆயிடுச்சு. Next one, in how many ways can the citizenship be acquired through the Citizenship Act of 1955? So 5 waysல வந்து acquisition of citizenship, loss of citizenship அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 ways. ஸோ அந்த 5 ways என்னன்னு பார்த்தீங்கன்னா brand அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ எப்படின்னா பிராண்டில் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறேன்னா ஃபஸ்ட்டு B, லாஸ்ட் D, the first last, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் R, அப்புறம் N, அப்புறம் A அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. by birth, by descent, by registration, by naturalization, by acquisition, அதாவது by incorporation of territories. ஸோ இதெல்லாம் வந்து 5 ways of acquisition of citizenship. அண்ட் ஒவ்வொன்றுத்துக்கும் வந்து நிறைய எக்ஸ்ப்ளனேஷனே இருக்குது. ஜென்ரலாக பார்த்தோன்னா
பை பர்த்னா இந்தியாவுக்குள்ளே 26 ஜனவரி 1950 அன்னைக்கு, அப்படி இல்லைனா அதுக்கப்புறம் பிறந்தவங்களுக்கெல்லாம் பை பர்த்துன்ற கான்செப்ட் மூலிமா சிட்டிசன்ஷிப் கிடச்சிருக்கும். நெக்ஸ்ட்டு டிசென்ட்னு பார்த்தோன்னா a person born outside India on or after January 26, 1950 shall be a citizen of India by descent if his father is a citizen of India at the time of his birth. அப்பா வந்து சிட்டிசனாக இருந்து அந்த குழந்தை வந்து அவுட்சைடு இந்தியா பிறந்திருந்தா, அந்த 26 ஜனவரி 1950 ஆன் ஆர் ஆஃப்டர் பிறந்திருந்தா பை டிசென்ட்ன்ற கான்செப்டில் சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். அப்புறம் பை ரெஜிஸ்ட்ரேஷன் a person can acquire citizenship of India by registration with appropriate authority. By naturalization வந்து a foreigner can acquire Indian citizenship on application for naturalization. ஜென்ரலாக ஃபாரினருக்கு naturalization ப்ராசஸில் கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பை இன்கார்பரேஷன் ஆர் அக்வசேஷன் ஆஃப் டெரிட்டரிஸ். இந்த ஈவெண்ட் ஆஃப் அ சர்டன் டெரிட்டரி, இப்போ ஏதாவது ஒரு டெரிட்டரி வந்து நம்ம டெரிட்டரி ஆஃப் இந்தியாவோட ஆட் ஆனிச்சு அப்படின்னா அந்த டெரிட்டரியில் இருக்கிற பீப்புளுக்கும் நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் 5 ways of acquiring the citizenship. Next one, what are the 3 ways of losing citizenship by the Citizenship Act of 1955? ஸோ சிட்டிசன்ஷிப் ஆக்ட் இனிஷியலாக எப்போ வந்ததுனாலும் அதுவும் ஒரு கொஷனாக வரலாம். 1955 அகெயின் 11 மல்டிபிள் இருக்குது பார்த்துக்கோங்க. ஆன்சர் வந்து லூசிங் சிட்டிசன்ஷிப் வந்து 3 ways. RTD, ஒன்று வந்து renunciation, next is termination, third one is deprivation. ஸோ renunciation பார்த்தோம் அப்படின்னா வாலண்ட்ரியாக வந்து ஒரு சிட்டிசனே வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து ரினவுன்ஸ் பண்ணிடுறது. ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு டெர்மினேஷன் வந்து இப்போ வந்து ஒரு பர்சன் வந்து வேறு ஏதாவது கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் வச்சுருந்தாருன்னா சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் பண்ணிவிடுவாங்க. நெக்ஸ்ட்டு டெப்ரிவேஷன், இப்போ வந்து அந்த சிட்டிசன்ஷிப்பை ஒரு சிட்டிசன் வந்து ஃப்ராடுலண்ட் மீன்ஸில் வந்து வாங்கியிருக்காரு, அப்படி இல்லைனா கன்சீல்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ், அப்படி இல்லைனா எனிமி கண்ட்ரிஸோட ஏதாவது ஒரு ட்ரேடில் ஈடுபட்டிருக்காரு, அப்படி இல்லைனா 2 years வந்து இம்ப்ரிசன்மெண்ட் ஆகிருக்காரு, சென்டென்ஸ் ஆகிருக்காரு அப்படின்னா அவங்களுக்கெலாம் வந்து டிப்ரிவேஷன், அதாவது இழத்தல் முறையில் வந்து சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகிடும். ஸோ இதுதான் 3 ways. நெக்ஸ்ட்டு Articles 12 to 35 in Part 3 of the Constitution deals with the fundamental rights. So citizenship வந்து Part 2 5 to 11 பார்த்தோம் இல்லையா. நெக்ஸ்ட்டு வந்து 12 to 35 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை டீல் பண்ணுது. இது வந்து Part 3ல. நெக்ஸ்ட், the fundamental rights concept has been inspired from the Constitution of USA. அதே மாதிரி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எந்த கண்ட்ரிலேருந்து நம்ம இன்ஸ்பயர் ஆகி இந்த ப்ரொவிஷன்ஸ் டிரைவ் பண்ணியிருக்கோம், அது வந்து ரஷ்யா. அது ஃபாலோயிங் வீடியோஸில் பார்ப்போம். நெக்ஸ்ட்டு Part 3 of the Indian Constitution is also known as the Magna Carta. So who issued the Magna Carta, also known as the Charter of Rights, which is known to be the first written document relating to the fundamental rights of citizens? யார் ஃபர்ஸ்ட் இந்த மேக்னா கார்ட்டா வெளியிட்டாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, இஷ்யூ பண்ணாங்கன்னா கிங் ஜான் ஆஃப் இங்கிலாந்து in the year 1215. Next one, which article deals with the right to constitutional remedies? Article 32. So right to constitutional remedies வந்து Article 32. அண்ட் இந்த ரைட்டை தான் வந்து டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள் என்னன்னு சொல்லியிருப்பார்னா ஹார்ட் அண்ட் சோல், சாரி அது வந்து ஹார்ட் அண்ட் சோல் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ த ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ் இஸ் has been declared as heart and soul of the constitution by Dr. B.R. Ambedkar. Next, which is the guardian of the constitution? Supreme Court. இந்த ரிட்ஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுனால சுப்ரீம் கோர்ட்டை நம்ம கார்டியன் ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஸ்பெசிஃபை பண்ணுறாங்க. வாட் இஸ் அ ரிட் ஆக்சுவலி? அ ரிட் இஸ் அன் ஆர்டர் ஆர் கமாண்ட் இஷ்யூட் பை அ கோர்ட் இன் ரைட்டிங் அண்டர் இட்ஸ் சீல். ஒரு ஆர்டர் அப்படி இல்லைனா ஒரு கமாண்டை வந்து அந்த கோர்ட் சீலோட வெளியிடுறது தான், கொடுக்குறது தான் வந்து ரிட்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, who are empowered to issue the 5 kinds of writs? ரிட்ஸ் வந்து டோட்டலி 5 types இருக்குது. அண்ட் இதை வந்து போத் த சுப்ரீம் கோர்ட் அண்ட் ஹை கோர்ட்ஸ் வழங்கலாம். இந்த ரெண்டு கோர்ட்ஸ்க்கும் தான் அந்த பவர் இருக்குது அந்த 5 kinds of writs ப்ரொவைட் பண்ணுறதுக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா த ரைட் டு ப்ராப்பர்ட்டி, அதாவது Article 31 was removed by which amendment act? So answer is 44th Constitutional Amendment Act of 1978. ஓகேங்களா. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இனிஷியலாக வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருந்தது. ஆக்சுவலாக அதை வந்து 44th Constitutional Amendment Act of 1978 மூலமாக அமெண்ட் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா இது 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அதை வந்து அமெண்ட் பண்ணதுக்கு யூஸ் பண்ண வந்திருக்கு. இப்போ 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 எதுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரியாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ அது ரிலேட் பண்ணிங்கன்னா +2 பண்ணிங்கன்னா அமெண்ட்மெண்ட்டுக்கும் சரி இயருக்கும் +2 பண்ணிங்கன்னா கரஸ்பாண்டிங்காக ஃபண்டமெண்டல் ரைட் அந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி அமெண்ட்மெண்ட் வந்துடும். அதனால் 42nd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1976 வந்து நல்லா ரிமெம்பர் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து ப்ளஸ் பண்ணிங்கன்னா +2 பண்ணிங்கன்னா 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1978 ப்ளஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா த ரைட் டு ப்ராப்பர்ட்டி தட் இஸ் Article 31 after the 44th Constitutional Amendment Act of 1978 was made as. ஸோ இதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா லீகல் ரைட்டாக மாற்றிருக்காங்க. லீகல் ரைட் அண்டர் ஆர்டிக்கல் 300A in part 12 of the Constitution. ஸோ இந்த ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து 44th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 1978னு பார்த்தோம் இல்லையா, அதை பேஸ் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிட்டாங்கல்ல. ஸோ அதை வந்து மறுபடியும் எங்கே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்கன்னா லீகல் ரைட்டாக மாற்றி ஆர்டிக்கல் 300Aல பார்ட் 12 ஆர்டிக்கல் 300Aல ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன் மென்ஷன் த 5 ரிட்ஸ். இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு HMPCQ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், ப்ரொஹிபிஷன், க்யூ வாரண்டோ அண்ட் சர்ஷியோரரி. இதை பற்றி டீட்டெயில்டாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து பார்ட் 1 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன். ஸோ இந்த 5 ரிட்ஸ் பார்த்திங்கன்னா HMPCQ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இந்த லெசன் மாதிரி எடுக்கலாம் அப்படின்னு ஏதாவது தோணுச்சுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஸ்டே டியூன்ட்.